श्री गुरु सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राविमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेयं मयि देवदेवं महादेव बालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवः शक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहर विरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्य प्रभवति நம்ம 87ல இருந்து ஆரம்பிக்கணுமா 86ல இருந்து ஆரம்பிக்கணுமா 87 இது வரைக்கும் நடத்தினதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்ல சரி 87 எடுத்துக்கோங்க கமலா மேம் டிஸ்கிரிப்ஷன்ல the link to the text is available ஓகே stotraNidhi.com இருக்கும் அது உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட்ல வேணும்னாலும் அந்த வெப்சைட்ல கிடைக்கும் ஓகே ஆனா எனக்கு லக்ஷ்மி எனக்கு வந்து அந்த நீ சொல்ற ராகம் மட்டும்தான் எனக்கு வேணும் அது அந்த 86 வரைக்கும் எனக்கு தெரியாது நான் இந்த கிளாஸ்ல ராகமே சொல்றது இல்ல யாருக்குமே ராகம் போட்டு சொல்லி கொடுக்கல இல்ல யுவர் ஸ்டைல் ஆஃப் டெல்லிங் நவ் ஸ்டைல் ஆஃப் டெல்லிங் அது வந்து ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி சொல்வேன் ஆனா உன்னோடது இது நல்லா இருக்குது ஸோ அது வந்து எந்த இடத்துல சைட்ல கிடைக்கும் அந்த ஒன்லி யுவர் ஸ்லோகா அப் டு 86 அதுக்கப்புறம் ஐ எம் பிரசன்ட் இல்லையா ஆடியோ ஹாஸ் பீன் கிரியேட்டட் அன்டில் 65 60 இல்ல 56 வரைக்கும் ஆடியோ கிரியேட் பண்ணி மாதங்கி மேம் அந்த தனியா ஒரு குரூப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா வேற ஒன்லி ஆடியோ இஸ் அவைலபிள் அதுல வேணா ஆட் பண்ண சொல்றேன் அவளை ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாரும் எடுத்துட்டேலா 87 ரைட் லக்ஷ்மி அக்கா அத்தை வரல ஜாயின் பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன் ஓகே சரி हिमानी हन्तव्यं हिमगिरिनिवासैकचतुरौ अंदरा निशायां निद्राणां निशिचरमभागे च विशदौ वरं लक्ष्मीपात्रं श्रियम् अतिसृजन्तौ समयिनां सरोजं त्वत्पादौ जननि जयतश्चित्रमिह किम् திருப்பி ரிப்பீட் பண்றேன் हिमानी हन्तव्यं हिमगिरिनिवासैकचतुरौ निशायां निद्राणां निशिचरमभागे च विशदौ वरं लक्ष्मीपात्रं श्रियमतिसृजन्तौ समयिनां सरोजं त्वत्पादौ जननि जयतश्चित्रमिह किम् ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃப்ரேசஸ் தான் இதுல ஒன்றும் பெரிய காம்பவுண்ட் ஃப்ரேசஸ் இல்ல இப்ப வாஷது வந்து புரிஞ்சுதா இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுமா அந்த செகண்ட் லைன்ல நிஷாயாம் நித்ராணாம்னு சொல்றீங்க நித்ராணம்னு போட்டிருக்கு செக் பண்ணிக்கட்டுமா நித்ராணம் நித்ராணம் தான் தப்பா ஓகேப்பா So
இந்த ஸ்லோகம் வந்து அம்பாளுடைய பாத வர்ணனை. சோ நான் சொல்லியிருக்கேன், அம்பாளுடைய 4 விஷயங்களுக்கு ஏற்றம் ரொம்ப ஜாஸ்தி. கண்ணுக்கு, கண்ணை விட கட்டாட்சத்துக்கு, அடுத்து புன் சிரிப்புக்கு, அதுக்கப்புறம் பாதார விந்தங்களுக்கு. ஓகே, சோ மூக்க பஞ்சசக்தியில அம்பாளை பத்தி 100 ஸ்லோகம் ஆர்யாசதகம், அம்பாளுடைய கட்டாட்சத்தை பத்தி 100 ஸ்லோகம், அம்பாளுடைய பாதார விந்தத்தை பத்தி 100 ஸ்லோகம், அதுக்கப்புறம் மந்தஸ்மித சதகம்னு அம்பாளுடைய புன்முறுவல் சிரிப்பை பத்தி மட்டும் 100 ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஸ்துதி சதகம், அம்பாளை ஸ்துதி பண்ணி 100 ஸ்லோகங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் இதுல? ஆர்யா சதகம் அது வந்து அம்பாலோட. ஜெனரலா அம்பாளை பத்தின டிஸ்கிரிப்ஷன். ஓகே அம்பாளுடைய பெருமையை வர்ணிக்கும் 100 ஸ்லோகம். இந்த 500ம் காமாட்சி அம்மன் கோவில தினம் சாயங்காலம் இன்னைக்கும் பாராயணம் பண்ணவா. ஏன்னா அங்க வச்சுதான் மூக்க கவிக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணான். ஓகே, இட் வாஸ் சம்திங் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப சௌந்தர்யலஹரி நம்ம எப்படி அழகா இருக்குன்னு ரசிக்கிறோமோ ஈக்குவலி. சரியா? ஓகே, ஹிமானி ஹந்தவ்யம். சோ இங்க எதை பத்தி சொல்றானா, லாஸ்ட் லைன்ல 3rd வேர்டு பாதவ். அந்த பாதவுக்கு அட்ஜெக்டிவ் தான் இந்த மொத்த ஸ்லோகமே. பாதவ்னா டியூவல் வச்சனத்துல இருக்கு, த்விவச்சனத்துல இருக்கு. அப்படின்னா 2 இரு பாதங்களும். இந்த இரு பாதங்கள் எப்படி இருக்கு? ஹிமானி ஹந்தவ்யம், அப்புறம் ஹிமகிரி நிவாசைக சதுரவ். ஓகே, நிஷாயாம் நித்ராணம் நிஷி சரம பாகே ச விஷதவ். ஓகே, ஆக்சுவலி வந்து இது எப்படி பிளேஸ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்லோகம்னா, ஹிமானி ஹந்தவ்யம் வந்து தாமரை பூக்கான அட்ஜெக்டிவ், ஹிமகிரி நிவாசைக சதுரவ் அம்பாளுடைய பாதத்துக்கான அட்ஜெக்டிவ், நிஷாயாம் நித்ராணம் தாமரை பூக்கான அட்ஜெக்டிவ், நிஷி சரம பாகே ச விஷதவ் அம்பாள் பாதத்துக்கான அட்ஜெக்டிவ். அப்படி சரியா? அம்பாளுடைய பாதங்களை தாமரை பூவோட ஒப்பிடுற. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற? ஹிமானி ஹந்தவ்யம். ஹிமானினா பனியில, ஹிமானினா என்னது? பனி. பனியில ஹந்தவ்யம்னா வாடி போகக்கூடியது. எது? தாமரை பூ இல்லையா? நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் கூலிங்க ஜாஸ்தியா வச்சு தாமரை பூ கவர்ல போட்டு வைங்கோ, அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் அழுக ஆரம்பிச்சிடும் 1 டேல. ஓகே, சோ தாமரை பூ எப்பேற்பட்ட தாமரை பூவா இருந்தாலும் பனியில அது வாட ஆரம்பிச்சிடும். சோ ஹிமானி ஹந்தவ்யம் இது தாமரை பூக்கான அட்ஜெக்டிவ். ஆனா வர்சஸ் அம்பாளோட பாத தாமரை எப்படி இருக்கு? ஹிமகிரி நிவாசைக சதுரவ், ஹிமகிரியிலேயே இருந்து பழகின பாதங்கள். சோ அம்பாளுடைய பாதங்களும் அரவிந்த பாதார விந்தம்னா என்ன? தாமரை போல இருக்கும் கால்கள். அந்த பாதங்கள் ஹிமகிரியில நிவாசைக்க, அங்க நிவாசம் பண்ணினது, அதுவே அதுல ஊறி போய் தேர்ச்சி பெற்றது. சதுரவ்னா என்ன? இட் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லிவிங் இன் த ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ்ல பனி எப்படி இருக்கும் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? குல்லு மணாலி வரைக்கும் யாரெல்லாம் போயிருக்கேள்? ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். போயிருக்கேன். நான் அமர்நாத் போயிருக்கேன். நம்மளால அங்க இருக்க முடியாதா? இந்த பூட்ஸ் எல்லாம் போட்டு நம்மளால No, no, என்ஜாய் no. பண்ண முடியாது கடைசியில. ஓகே, அவன் கொடுக்குற கோட்டு பூட்ஸ் எல்லாம் போட்டுன்னு நம்மளால அதை என்ஜாயே பண்ண முடியாது. கடைசியில பத்திரமா போயிட்டு வரணும் ஆயிடும். மெயினா அங்க ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல்ஸ் ரொம்ப இதுவா இருக்கும். நம்மளால பிரீதிங்கும் நார்மலா பண்ண முடியாது. அதுல நடக்கணும் வேற. எஸ், மேல போகணும் அது. ஆனா அம்பாளுடைய பாதங்கள் அந்த பனியில இருந்தே பழகினவை. சோ வாடாது. ஓகே, அடுத்து நிஷாயாம் நித்ராணம். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா தாமரை பூ என்ன ஆயிடும்? மூடின்றோம். கரெக்டா?
பல இடத்துல இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்குறோம். சாயங்காலம் தாமரை பூவானது மூடிடும், அதனால நிறைய தேவதைகளுக்கு ராமருக்கெல்லாம் இயம் கமலபத்ராட்சம், சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ராமருக்கு தூக்கம் வந்துடுமா, அப்படி தாமரை போன்ற கண்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? தாமரை பூ சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா மூடின்றோம். சோ நிஷாயாம்னா ராத்திரி வேளையில், நித்ராணம் தூங்குபவை, தூங்கும் மலர்களான தாமரை மலர்கள். ஆனா அம்பாளோட பாதம் எப்படி? நிஷி சரம பாகேச்ச விஷதௌ. நிஷி அப்படின்னா ராத்திரியில், சரம பாகேனா ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட, விஷதௌ எப்போதும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எது? அம்பாளுடைய பாதார விந்தங்கள். சோ ராத்திரியாச்சு அப்படின்னு போய் சுருண்டு அம்பாள் படுத்துன்னு இருக்கா அப்படிங்கறதுனால அது இதுவாயிடாதான். இட் டசன்ட் க்ளோஸ் அப், இட்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள். நம்மளுக்கு இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். ஓகேவா? சோ ஈவன் அட் த லாஸ்ட் அவர் ஆஃப் த நைட் அம்பாளுடைய பாதார விந்தங்கள் மட்டும் விஷதௌ. விஷதௌனா ஃப்ரெஷ் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கு. வேற தாமரை பூ என்ன ஆயிடும்? சாயங்காலம் ஆனா மூடின்றோம். அம்பாளுடைய பாதார விந்தங்கள் ஆல்வேஸ் அவைலபிள். புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் திருப்பி சொல்றேன். ஹிமானி ஹந்தவ்யம். ஓகே, தாமரை பூவானது ராத்திரியில, சாரி பனியில வாடி போயிடும். ஆனா அம்பாளுடைய பாதார விந்தங்கள் எப்படி? ஹிமகிரினி வாசைக சதுரௌ. ஹிமகிரியில நிவாசம் செஞ்சு அவைகளுக்கு பழக்கம், அதனால இட் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லிவிங் இன் ஸ்னோவி கண்டிஷன்ஸ். அதாவது அது வாடி போகிறது இல்லை. இது அம்பாளுடைய பாதார விந்தங்கள். அடுத்து நிஷாயாம் நித்ராணம், ராத்திரி வேளையில மூடின்றோம் தாமரை. ஆனா அம்பாளுடைய பாதார விந்தங்கள் எப்படி? நிஷி சரம பாகே. சரம பாகேனா லாஸ்ட் பார்ட். ஈவன் இன் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த நைட், விஷதௌ. ஈவன் when the night is ending, it appears fresh and beautiful. அப்படியே மலர்ந்த தாமரை பூவாட்டம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாடுறதே இல்லை ஆர் மூடிக்கிறதே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் 2. வரம் லக்ஷ்மி பாத்திரம் ஸ்ரீயம் அதிசிருஜந்தௌ சமயினாம். சமயினாம் அம்பாள சமயாவா எந்த பக்தர்கள்லாம் அப்ரோச் பண்றாளோ, சோ அவளுக்கு என்ன பேர்? சமயி. நம்ம 41க்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு லாஸ்ட் செட் ஆஃப் ஃபியூ ஸ்லோகங்கள்ல அம்பாள சமயான்னு பார்த்தோம் இல்லையா? சிவபெருமான் சமயக, அம்பாள் சமயான்னு பார்த்தோம். அதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தோம்ல. எல்லா இடத்துலயும் நிறைந்திருப்பா, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காங்கிறது ஒண்ணு, எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து கண்ட்ரோல் பண்றாங்கிற ஒரு பெயர் சமயா. சோ சமயாவை அனுஷ்டிக்கிறவா யாரு? சமயினாம். அம்பாள சமயாவா அனுஷ்டிக்கிறவாளுக்கு எப்படி இருக்கு? ஸ்ரீயம் அதிசிருஜந்தௌ. ஸ்ரீயம் அப்படின்னா செல்வம், சிருஜந்தௌனா கொடுக்கிறது ஆர் கிரியேட் பண்றது. அதிசிருஜந்தம்னா அவளுக்கு தேவைக்கு மேல கிரியேட் பண்ணி கொடுக்குமா. எது? அம்பாள சாதனை பண்றவாளுக்கு தேவைக்கு மேல வெல்த்த கிரியேட் பண்ணக்கூடியது எது? அம்பாளுடைய பாதங்கள். ஏன்? அந்த பாதங்கள்ல யாரு இருக்கா? வரம் லக்ஷ்மி பாத்திரம். மகாலட்சுமியோடைய நித்தியமா நிவாசஸ்தானமா இருக்கிறது அம்பாளுடைய பாதார விந்தங்கள். லக்ஷ்மி, மகாலட்சுமி எங்க இருப்பா? she seated in a lotus இல்லையா? ஆமாவா இல்லையா? எந்த லோட்டஸ் மேல இருக்கானா அம்பாளுடைய பாதார விந்தங்கள் அப்படிங்கிற லோட்டஸ் மேல she is always present. அதனால அம்பாள பக்தி பண்றவாளுக்கு அம்பாள் மகாலட்சுமி அங்க எப்போதும் இருக்கனால அவளுக்கு தேவைக்கு மேல செல்வத்தை வாரி வழங்குறான். அம்பாள் வழங்கல, அந்த பாதங்கள், அம்பாளுடைய பாதார விந்தங்கள் வழங்குறது. சரோஜம்
தாமரையை துவத் பாதௌ உன்னுடைய இரு பாதங்கள் ஜனனி ஹே மாதா ஜயதி ஜயதச்சித்திரம் மிகக்கின் வெல்கிறது. இதுல என்ன ஆச்சரியம், இதுல என்ன சந்தேகம்? ஓகே, வரம் லக்ஷ்மி பாத்திரம் உன்னுடைய இரு பாதார விந்தங்கள் இருக்கே, அது மகாலட்சுமி சக்தியா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால ஸ்ரீயம் அதிசிருஜந்தௌ சமயினாம். சமயினாம்னா சாதகர்களுக்கு, அதிசிருஜந்தௌ கிரியேட்ஸ் இம்மென்ஸ் வெல்த் மோர் தென் வாட் தே சீக். அதனால சரோஜம், சரோஜம்னா இன் கம்பேரிசன், சரோஜம்னா லோட்டஸ், சரோஜம் அக்யூசேட்டிவ் கேஸ்ல இருக்கு. அப்போ இன் கம்பேரிசன் டு த லோட்டஸ், துவத்பாதவ் ஜனனி துவத்பாதவ் அம்மா, உலகத்துக்கே அம்மா உன்னுடைய பாதங்கள் இருக்கே, ஜயதச்சித்திரம் இஹ கிம். ஜெயத்தனா என்ன, அதையே வெல்றது, சரோஜத்தையே அதாவது தாமரையே வெல்லக்கூடியது உன்னுடைய பாதார விந்தங்கள். இதுல என்ன சந்தேகம் இருக்கு, இதுல என்ன அதிசயம் அப்படின்னு கேக்குற. புரிஞ்சுதா ஸ்லோகம்? அந்த அந்த லாஸ்ட் பார்ட்டை இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? சரோஜம் துவத்பாதவ், லோட்டஸ உன்னுடைய இரு பாதங்கள், ஜனனி ஹே ஜனனி ஹே ஜெகத் ஜனனி, ஜெயதச்சித்திரமிஹ கிம் ஜெயிக்கிறது, லோட்டஸ உன்னுடைய பாதங்கள் மிஞ்சினதாக இருக்கு. ஓகே, ஜெயதஹா சித்திரமிஹ கிம்னா இதுல விசித்திரமா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு, இட் இஸ் ஒன்லி நேச்சுரல் அப்படிங்கிற. ஓகே. அம்பாளுடைய பாதத்தை இட் இஸ் கம்பேர்ட் ஃப்ரீக்வென்ட்லி டு த லோட்டஸ் இல்லையா, நிறைய இடத்துல அந்த கம்பேரிசன் பார்த்துருக்கோம். இவர் சொல்ற லோட்டஸை விட உன்னுடைய பாதார விந்தங்கள் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி he is giving these many reasons. புரியுதா? லோட்டஸ் பனி பட்டா வாடி போயிடும், உன்னுடைய பாதார விந்தங்கள் வாடாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன்னா எப்பொழுதும் ஹிமாலய பர்வதத்துல இருந்தவைகளுக்கு பழக்கம். லோட்டஸ் அப்படின்னா ராத்திரி வேளையில மூடின்றோம், ஆனா உன்னுடைய பாதங்களோ விடிய விடிய ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன லோட்டஸ் என்ன கொடுக்கும்னு தெரியாது, ஆனா உன்னுடைய பாதார விந்தங்கள்ல மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றா. அதனால சாதகர்கள் எதை கேட்டாலும் அதையும் விட கூட கொடுக்கும். ஓகே, அதனால லோட்டஸ கம்பேர் பண்ணும்போது உன்னுடைய பாதார விந்தங்கள் தான் உசத்தி. இதுல என்ன டவுட் அப்படின்னு கேக்குற. புரிஞ்சுதா? ஓகே. ஓகேப்பா. சோ இமயத்தின் பனியிலும் இரவு நேரத்திலும் கூட அழகு குன்றாத பாத கமலங்கள், சர்ப்பவஷ்யம் அப்படிங்கிற சித்தி ஏற்படும் இந்த ஸ்லோகம் நம்ம சித்தி பண்ணோம்னா. ஓ, யாருக்காவது இதெல்லாம் பார்த்து பயமா இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணும்? ஓகே, சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல, நெக்ஸ்ட் போலாமா? சரி. அடுத்தது ரொம்ப அழகான ஸ்லோகம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இதே கருத்தை பல பேர் பல இடத்துல சொல்லியிருக்கா. ஒரே ஒரு நிமிஷம்.
ஒரு நிமிஷம். ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சு ஐ லாஸ்ட் இட். ஒரு நிமிஷம். ஜஸ்ட் ஃபெச்சிங் இட் அகைன். I think I lost it. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெஃபரன்ஸ். And I don't want to spend more time on this. சரி, நான் இதை பார்க்கலாம். 88th ஸ்லோகம்.
சாரி டு ஹவ் கெப்ட் யூ வெயிட்டிங். அது கிடைச்சிடும் நினைச்சேன், எடுத்து வச்சேன். இந்த நெட் இதானதுல ஐ திங்க் ஐ லாஸ்ட் தட் பேஜ். ஓகே. பதம் தே கீர்த்தினாம் பிரபதமபதம் தேவி விஷதாம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கடின கமடீ கர்ப்பரதுலாம் கதம் வா பாஹுப்யாம் उपयमन काले पुरभिदा यदादाय न्यस्तम् दृशदि दयमानेन मनसा. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம். பதம் தே கீர்த்தினாம், உன்னுடைய பாதத்துக்கு ஒரு கீர்த்தி உண்டு, ஒரு புகழ் உண்டு. என்ன புகழ் உண்டு? பிரபதம் அப்பதம் தேவி விபதாம். பிரபதம் உன்னுடைய அந்த முன்னங்கால் இருக்கே, அது உன்னுடைய அடியவர்களை காப்பாத்துவ அப்படிங்கிற கீர்த்தி அந்த பாதங்களுக்கு இருக்கு. அதனால அப்பதம் விபதாம், அந்த பாதங்களுக்கு விபத்தை தடுக்கும் ஒரு தன்மை உள்ளது ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே, இன்னொரு தடவை சொல்லுங்க sir. சொல்றேன். பதம் தே கீர்த்தினாம், உன்னுடைய பாதங்களுக்கு ஒரு கீர்த்தி இருக்கு. ஆல்ரெடி இட் இஸ் ஹேவிங் சம் நேம் டு இட். என்ன அந்த பேர்? என்னன்னா அடியவர்களை காப்பாத்துவ அப்படிங்கிற பேர் உன்னுடைய பாதங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. ஓகே. ரெண்டாவது, பிரபதம் அப்பதம் தேவி விபதாம். ஹே தேவி ஜெகன்மாதா, விபதாம், விபதாம்னா விபத்து, தன்னுடைய பக்தர்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு கஷ்டமோ விபத்தோ அத அப்பதம், அதுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது. அப்பதம்னா அதுக்கு இங்க இடமே இல்லப்பா, விபத்து ஒண்ணு நடக்குங்கிறதுக்கு இங்க இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கா. எது? அம்பாளுடைய பிரபதம். பிரபதம் அப்படின்னா அம்பாளுடைய அந்த முன்னங்கால். ஓகே, இந்த மாதிரி உன்னுடைய கால்கள் இருக்கும் பொழுது சத்பிஹி, செகண்ட் லைன்ல மூணாவது வார்த்தை சத்பிஹி, சாதுக்கள் ரிஷிகள் உன்னுடைய பாதார விந்தங்களை தியானம் பண்ணக்கூடியவா, கதம் நீதம், எப்படி அவ உன்னுடைய பாதங்களை தே கம்பேர் இட் டு கடின கமடி கற்பர துலாம். துலாம்னா ஈக்குவல். ஹவு டு தே ஈக்குவலைஸ் யோர் சச் பியூட்டிஃபுல் ஃபீட் டு கடின, கடினனா ஹார்டா இருக்கிற, கமடி, கமடினா டாட்டஸ், டாட்டஸோட கற்பர, கற்பரனா ஓடு, கடினமா இருக்கிற ஆமையோட ஓடோட துலாம் ஈக்குவல் பண்றது. எதை? உன்னுடைய இந்த முன்னம் பாதங்களை. அது எப்படி அவ பண்றா? எப்படி அவளால பண்ண முடியுது அப்படின்னு கேள்வி கேட்கிற. ஏன்? அந்த பாதங்களுக்கு பக்தர்களுக்கு ஏற்படும் விபத்தை இடமே கொடுக்காமல் இருக்கு. எப்பொழுதும் ரட்சிக்கக்கூடிய பாதங்கள்னு ஒரு கீர்த்தி இருக்கு. அப்படி இருக்கிற கீர்த்தி அந்த பாதங்களுக்கு இருக்கும் பொழுது எப்படி மனசே இல்லாம அதை பார்த்த அந்த ரிஷிகளும் முனிவர்களும் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றா? கடினமா கமடி கற்பரம் போல இருக்கு அப்படின்னா டார்டிஷல் மாதிரி இருக்கு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாளே, எப்படி அவ இப்படி ஈக்குவல் பண்றாத அப்படின்னு அவர் கேட்கிறார். ஹவு இஸ் இட் ஈவன் ஃபேர் அப்படின்னு கேட்கிறார். கதம் நீத்தம்னா எப்படி அவளால அப்படி யோசிச்சு பார்க்க முடியறது? புரியுறதா? ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். பதம் தே கீர்த்தினாம் பிரபதம் அப்பதம் தேவி விபதாம். உன்னுடைய பாதங்களுக்கு கீர்த்தி இருக்கு, ஒரு ஃபேம். இட் ஹாஸ் அ நேம் that it always protects its devotees. அதாவது விபத்துக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கிற அந்த முன்னம் கால்கள் அந்த மாதிரி ஒரு பெயரை கொண்டவை. ஆனா கதம் நீத்தம், எப்படி அதுக்கு எப்படி ஒரு கற்பனை பண்ணியிருக்கா? கடினமா இருக்கிற கமடி கற்பரம். கமடி கற்பரம், கமடி மீன்ஸ் டாட்டிஸ்,
கற்பரம்னா அதோட ஓடு. அது ஓடு மாதிரி இருக்குன்னு துலாம் துலனம் எப்படி அவ பண்றா? How are they even doing it அப்படின்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். யாருக்காவது கொஸ்டின் இருக்கா இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல மட்டும்? இருக்கா? இல்ல. ஸ்வேதா மேம், பாமா மாமி, கமலா மேம், கிருஷ்ணவேணி மேம், இல்லப்பா புரியுதுப்பா. லதா மேம், நோ நோ நோ. உமா மாமி. ஓகே. மாதங்கி மேம் உள்ள வரும்போதே சொல்லணும்னு நினைச்சேன். கமலா மேம்னு புதுசா ஜாயின் பண்ணிருக்கா குரூப்ல. நீங்க ஒரு குரூப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, வெறும் ஆடியோ மட்டும். அதுல அவளோட ஆட் பண்ணிடுங்களேன் நம்பர் கொஞ்சம். Will she be able சரி to மேம். access the previous audio? ம். போஸ்ட் பண்ணத அவளை இப்ப ஆட் பண்ணோம்னா லிங்க்ஸ்ல போய் சரி, பண்ணணுமோ? How will she do it? நீங்களே அட்மினா தான் மேம் இருக்கு, நீங்களே பண்ணலாம்னு நானே நினைக்கிறேன். பண்ணலாமா? சரி, ஓகே ஆமா, உங்களே அட்மின் தான் போட்டிருக்கேன். ஓகே. பட் இல்ல ஐ will டோன்ட் she திங்க் be இப்போ able to புதுசா access இது வரைக்கும் நம்ம நம்மளால போஸ்ட் பண்ண ஆடியோ அவளால பார்க்க முடியுமான்னு கேக்குறேன். பழைய பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். புதுசா ஆட் பண்ணவாளால பழைச பார்க்க முடியாது. இனிமே ஆட் பண்ணதான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் ஹவ் இட் இஸ். இல்லையா ஓகே மணி? இப்பதான் வரணும். ஆமா, ஏன்னா, அவளுக்கு திருப்பியும் அனுப்பணும். ஓகே. இல்ல நீங்க யாராவது டிரைவ்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா டிரைவ் லிங்க் கூட ஷேர் பண்ணலாம். மேம் மேம் அந்த ஆக்சுவலி folder. ஷார்ட் ஆஃப் டைம், அதனால அந்த வேலையெல்லாம் என்னால பண்ண முடியல. நிறைய ஆசைகள் இருக்கு. ஓகே பார்க்கலாம், நான் ஆட் பண்ணி பார்க்கறேன். ம். சரி, நெக்ஸ்ட் 2 லைன்ஸ்க்கு போலாமா? ம். கதம் வா பாஹுப்யாம். பாஹுப்யாம்னா கைகளாலே. ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். 1 minute, I'll be back. கதம் வா பாஹுப்யாம் எப்படி, ஆர் அதர்வைஸ் எப்படி கைகளாலே. ஓகே. உபயமன காலே கல்யாண வேலையில. புரபிதா முப்புறங்களை எரித்தவர். யார் அவர்? புரபிதா இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் திருத்தியால இருக்கு. புறம் எரித்தவரால் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமசிவன். முப்புறங்களை யார் எரிச்சா? பரமசிவனார். பரமசிவனாரால உபயமன காலே அப்படின்னா கல்யாண வேலையில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவா இல்லையா? ஓகே. அந்த சமயத்துல பாஹுபியாம் கைகளால கதம் வா எப்படி, எது ஆதாய நியஸ்தம் எது ஆதாய நியஸ்தம்னா வைக்கப்பட்டது. ஆதாய அப்படின்னா கையில எடுத்து எது வைக்கப்பட்டதோ, எது மேல? திருஷதி அம்மிக்கல் மேல. தயமானேன மனசா. தயமானேன மனசா தயையோடு, தயை மொத்தமா ரொம்ப இருக்கிற மனசால். ஓகே. தயை நிறந்த மனமுடைய யாரு? பரமசிவனார் இருக்காரு. முப்புறமும் எரித்தவர் இருக்காரு. விவாக காலத்துல அந்த பாதங்களை கையில எடுத்து அந்த அம்மிக்கல் மேல் எப்படிதான் அதை வச்சாரோ தெரியலையே அப்படின்னு கேக்குறான். புரியுதா? புரியலையே அந்த மீனிங், அந்த இது புரியலையே. எஸ் அவர் மாதா. எந்த கல்யாணத்துல எது எது எரிச்சார்? பார்வதி பரமேஸ்வரால் கல்யாணத்துல ம். அம்மி மேல கால் எடுத்து வைக்கிறது, அஸ்மாரோகணம்னு ஒரு ரிச்சுவல் உண்டு. நம்ம கல்யாணத்துல பண்ணிருப்போம். கரெக்ட். ஆமா ஆமா ஆமா. கட்ட விரல தூக்கி காலை புடிச்சு. இது வந்து மூக்க பஞ்சசக்தியில இதுக்கு ரொம்ப அழகா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அம்பாள் வந்து உலகத்தையே பாதங்கள்ல வச்சுருக்கா. அவ பாதத்தை இவர் எப்படி தாங்கினாரோ தெரியலையே. இல்ல அந்த அம்மி கல்லு மேல ஏறி அந்த கல்லு எப்படி தாங்கிதோ தெரியலையே அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ், அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வரும். மேபி ஐ எம் ராங். அந்த ரெஃபரன்ஸ் கிடைச்சோன்னே நான் சொல்றேன். சோ அந்த கல்யாண அம்பாள கால் வந்து ரொம்ப கடினமானது, ஆபத்தையே வரவிடாது அப்படின்னு அதுக்கு பேர் போனது அப்படின்னு சொல்றாளே.
ஓ அப்படி கடினமா இருக்கிற அந்த பாதங்கள்ல கல்யாண காலத்துல விவாக காலத்துல பரமேஸ்வரன் கையில எப்படி தாங்கினார்? ஓகே, புரிஞ்சுது. ஓகே, அது அம்மி கல்லுல எடுத்து வைக்கிறதுக்கு அவ பாதங்கள் அவர் தொட்டுதானே ஆகணும், எடுத்து தூக்கி வைக்கணும்ல, எப்படி வச்சார் அப்படின்னு கேக்குறா. ஏன் அதுக்கு என்ன பேர் இருக்கு? கடின கமட்டி கற்பரம். ரொம்ப ஹார்டா இருக்கிற ஆமை ஓடு மாதிரி இருக்குன்னு அந்த முன்னம் பாதங்களுக்கு பேர் இருக்கு. எந்த ஆபத்தையும் வரவிடாதுன்னு விபத்தை தடுக்கும் ரட்சிக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஹார்டண்டா இருக்கணும் இல்லையா அந்த முன்னம் பாதங்களுக்கு. அப்படி இருக்கிற முன்னம் பாதங்கள் எப்படி அவர் தூக்கி எடுத்து வச்சாரோ அப்படின்னு கேக்குற. புரிஞ்சுதா யாருக்காவது? புரிஞ்சது. எஸ். பரமேஸ்வரனுக்கு முப்புறத்தை எரித்தவர்னு ஒரு பேர் உண்டு. நலபுரபிதுவு. ஓகே, நான் நினைச்சேன் இது அவ்வளோ சாஃப்டா இருக்கிற உன் பாதத்தை அந்த ஆமவோடுக்கு நிகரா ஏன் கம்பேர் பண்றாதோ, அது ஒரு காரண பேரா இருந்தா கூட ஏன் கம்பேர் பண்றாளோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். அதே மாதிரி உன்னோட கால் இவ்வளவு மென்மையா இருக்கு, அதை தூக்கி அவருக்கு எப்படி அம்மி மேல வைக்கிறதுக்கு மனசு வந்ததோ அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல வரும், அந்த அஸ்மாரோஹண ஸ்லோகத்துல வரும். அது எத்தனாவதுன்னு மறந்தும் போயிடுது, ரொம்ப நாள் முன்னாடி படிச்சு வச்சது. ஓகே, அடைச்ச உடனே சொல்றேன், அதையும் இதை ஈக்குவலைஸ் பண்ணி. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி சொல்றது சங்கராச்சாரியார் கரெக்டா? இந்த மாதிரி அவருக்கு அம்மிக்கல்லுல பரமசிவனா காலை பிடிச்சு தூக்கி வச்சாருங்கிறது மூக்க பஞ்சசத்திலயும் வருது. ஓஹோ, அதான் இது இப்படி யோசிச்சது சங்கராச்சாரியார். ஆமா, இருங்க ஒரு நிமிஷம், லெட் மீ செக் அகெயின். ஓகே, அதாவது இவ்வளவு சாஃப்டா இருக்கிற பாதங்கள் ஆபத்தை வரவிடாது. ஆனா எப்படி, ஹவு இஸ் இட் கம்பேர்ட் டு டார்டாய்ஸ் ஷெல்? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த பாதங்களை எப்படி அவர் கல்லு மேல தாங்கினார் அப்படிங்கிறது செகண்ட் கேள்வி. புரியுதா? ஃபர்ஸ்ட், ஹவு கேன் யூ சே இட் இஸ் ஹார்ட்? தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எப்படி அவர் கல்லு மேல அடுத்து தாங்கி தூக்கி வைக்கிறார் அப்படிங்கறது அடுத்த கேள்வி. ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள்? அவர் எப்படி அவரால் செஞ்சிருக்க முடியும் தெரியலையே. இதுக்கு இன்னும் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. சோ கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதான லலிதா சஹஸ்ரநாமத்திலே ரெஃபரன்ஸ் இருக்கு. அம்பாளுடைய முன்னம் பாதங்கள் கூர்மத்தோடைய பிருஷ்டபாகத்தை போல இருக்கு அப்படிங்கறதையும் இருக்கு. ஓகே, சோ இதோட ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கு. அதான் சொல்றேன், ஐ ஹட் கெப்ட் தோஸ் பேஜஸ். எனக்கு இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆனதுல அதெல்லாம் போயிடுது. அதை எடுத்து வச்சுட்டு டெல் யூ. அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த அஸ்மாரோஹண ஸ்லோகம். அவர் அழகா அப்படி கால் பாதத்தை பிடிச்சு அப்படி தூக்கி எடுத்து வைக்கிறாராம், அப்படி தாங்குறாரா சிவபெருமான். அந்த டிஸ்கிரிப்ஷனே அழகா இருக்கும். யாரோட கல்யாண பத்திரிகையோ அது எழுதி வந்திருந்தது ஆக்சுவலி. அந்த ஸ்லோகத்தெல்லாம் இப்ப எழுத ஆரம்பிச்சிட்டா கல்யாண பத்திரிகையில. விவாக காலத்துல பரமசிவனார் அம்பாளுடைய பாதத்தை தூக்கி அஸ்மாரோகணம் பண்ணினா அப்படின்னு. அந்த செரமனிக்கு பேர் அஸ்மாரோகணம்னு பேரு. இப்ப இது சொல்றா இல்லையா, எப்படி அம்மிக்கல்ல காலை தூக்கி வச்சு தாங்கி வச்சாரோன்னு, அதுக்கு பேர் அஸ்மாரோகணம். அம்மிக்கல் ஏறுறது இருக்கு இல்லையா, அது கல்யாண பையன் கல்யாண பொண்ணுடைய காலை தூக்கி அது மேல வைக்கணும் இல்லையா, அதுக்கு பேர் அஸ்மாரோகணம்னு பேர். அதாவது அந்த அம்மிக்கல் மாதிரி ஸ்திரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக் அது. சொல்லுங்க ஜானகி மணி. இல்ல, அஸ்மாரோகணம்னா அஸ்ம ஆரோகணம். அஸ்மா கல்லு மேல தூக்கி வைக்கிறேன், மேல தூக்கி வைக்கிறது. ஏறி நிக்க சொல்லுவாள்ல, அம்மி கல்லு மேல ஏறி தூக்கி வைப்பா, ஏறி நிக்க வைப்பா. மெட்டி போட்டதுக்கு அப்புறம் அதை பண்ணுவா. சோ அம்பாளுக்கும் அதை பண்ணினான்னு ஆதிசங்கரர் சொல்றார், மூக்க கவி சொல்றார். அந்த மாதிரி 2-3 ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது. ஓகே, ஐ மிஸ் தட் ஸ்லோகம். சரி, பரவாயில்ல. 89.
89 பார்க்கலாம்ல? சரி. நகைர்நாக்கஸ்திரீணாம் கரகமலசங்கோச்ச சசிபிः तरुणां दिव्यानां हसत इव ते चण्डिचरणौ फलानि स्वस्थेभ्यः किसलयकराग्रेण ददतां दरिद्रेभ्यो भद्रां श्रियमनिशमन्नाय ददतौ. திருப்பி சொல்றேன். नखैर्नाकस्त्रीणां करकमलसङ्कोच शशिभिः तरूणां दिव्यानां हसत इव ते चण्डिचरणौ फलानि स्वस्थेभ्यः किसलयकराग्रेण ददतां दरिद्रेभ्यो भद्रां श्रियमनिशमन्नाय ददतौ. श्रियमनिशमन्नाय ददतौ. சாண்டிங்ல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன். नखैर्नाकस्त्रीणां करकमलसङ्कोच शशिभिः तरूणां दिव्यानां हसत इव ते चण्डिचरणौ फलानि स्वस्थेभ्यः किसलयकराग्रेण ददतां दरिद्रेभ्यो भद्रां श्रियमनिशमन्नाय ददतौ. ஓகேவா? தேங்க்யூ. அம்பாள எப்படி சொல்றா? ஹே சண்டி. ஒரு கோபத்தோடு கூடிய ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துண்டு அந்த விதம் பக்தர்களை துன்புறுத்தக்கூடிய காரணங்கள் அசுரர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த கோபத்தோடு அதை போய் அழிப்பவள், உக்ரமா இருந்து அழிப்பவள். அவளுக்கு அதனால சண்டின்னு பெயர். இந்த சண்டிங்கிற ரூபம் நம்ம எங்க பார்த்தோம்? சும்ப நிஷும்ப வதத்துல அம்பாளுக்கு சண்டின்னு பெயர் வருது. ஓகே. தூம்ரலோச்சனன், சண்டமுண்டன், சும்ப நிஷும்பன், இந்த ரத்த பீஜன், இந்த வதங்கள்ல அம்பாளுக்கு சண்டி அப்படின்னு பேர் வருது. 4 பேரா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால அவளுக்கு சண்டின்னு பெயர். சரி, ஓகே. ஓகே. அதாவது பக்த ஜனர்களை துன்புறுத்துபவர்களை விபாஜனம் செய்வதில் உக்ரம் கொண்டவள். அதனால அவளுக்கு சண்டின்னு பெயர். சோ ஹே சண்டி. போலாமா? சொல்லலாம் இல்லையா? ஓகே ஓகே. 1 minute. எதனால சண்டின்னு பேர் வந்தது? அம்பாள் ரொம்ப கொடிய அசுரர்களை நிறைய வதம் பண்ணியிருக்கா. எப்படி வதம் பண்ணான்னா சும்மா ஜாலியா போய் வதம் பண்ணல, கண்டன் துண்டமா வாழ வெட்டியிருக்கா, உக்ரமா. அதனால அவளுக்கு அந்த மாதிரி தன்னுடைய பக்தர்களை துன்புறுத்துறவாள அம்பாள் ரொம்ப உக்ரமாகி அவளை விபாஜனம் பண்ணுவாங்கிறதுனால அவளுக்கு சண்டின்னு பெயர். ஓகே ஓகே. விபாஜனம் அப்படின்னா வதம் பண்றதா? எஸ். ஓகே. விபாஜனம்னா பிரிச்சு மேயறதுன்னு அர்த்தம். ரைட். சோ அதாவது கோபத்தோடு அதை பண்றான் அம்பாள், அதனால சண்டின்னு பெயர். கோபத்தை வர வச்சுண்டு அவளை வதம் பண்றாங்கனால அவளுக்கு சண்டின்னு பெயர். சோ ஹே சண்டி. கிசலய கராகிரேன. கிசலயனா டெண்டரா இருக்கிற அந்த மொட்டுக்கள். ஓகே. சோ கர அக்ரம்னா டிப்ஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸ், தததாம்னா கொடுக்கின்ற, பலானினா
பழங்கள், அது கேட்டதை கொடுக்கிற அந்த பலன். அது ஸ்வஸ்தேபியா, தன்னோட இடத்துல இருக்கிறவாளுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடியவை. ஓகே, எப்படி கொடுக்கிறது அப்படின்னா அதோடைய ரொம்ப மென்மையான துளிர் விட்ட அந்த பூக்களால். ஓகே, யார் இப்படி கொடுக்கறா? திவ்யானாம் தருணாம். திவ்யானாம்னா டிவைன், தருணாம் அப்படின்னா ட்ரீஸ். ஸ்வஸ்தேபியான தன் இடத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட பழங்களை கேட்ட பலன்களை கொடுக்கக்கூடியது எது? ஸ்வர்க்கத்துல இருக்கிற ட்ரீஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கல்பக விருட்சம்னு சொல்லுவோம். அந்த ட்ரீஸ்க்கு எல்லாம் என்ன விசேஷம்னா எதை கேட்டாலும் அதை அப்படியே கொடுத்துருவோம். பழம், மாம்பழம், ஆப்பிள், பனானா அப்படி கொடுக்காது. அந்த ட்ரீஸ் எல்லாம் எப்படின்னா எது நம்ம கேட்கிறோமோ அதை கொடுத்துருவோம். ஸ்வர்க்கத்துல இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் அப்படிதான். ஓகே, சோ நாகஸ்திரீனாம் அப்படின்னா ஓகே, நம்ம அதுக்கு வரலாம். சோ அது எப்படி அந்த அந்த பலன்களை எப்படி கொடுக்கறதுன்னா அதோடைய கிசலய கராகிரேன, அதோடைய அந்த டெண்டரான அந்த ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய அதோடைய அந்த ஷூட் இருக்குல்ல, அந்த டெண்டர் பார்ட் ஆஃப் த லீஃப், அந்த பூவெல்லாம் பூத்து இருக்குமே, அதெல்லாம் பார்க்க போது அதுல இருந்து அந்த பலன்கள், அதாவது பழங்கள், அது எதை அது கொடுக்கும், அதன் மூலமாக அது அதோடைய ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கு, அந்த அது வழியாக எதை கொடுக்கும்னா கேட்ட பலன்களை கொடுக்கும். யாருக்குன்னா ஸ்வஸ்தா, தன்னோட இடத்துல இருக்கிறவாளுக்கு. எது அப்படி கொடுக்கும்? தேவானாம் தருணாம், அதாவது தேவதைகளுடைய ட்ரீஸ், ஸ்வர்க்கத்துல இருக்கிற ட்ரீஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ நான் ஸ்லோகத்துல இருக்கிற ஆர்டர்ல போல நடுவுல இருக்கிற வேர்ட்ஸ் ஒன்னா சேர்த்து போட்டு ஃபர்ஸ்ட் அந்த கான்டெக்ஸ்ட சொல்லிட்டேன் இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும். சொல்லுங்க அக்கா. ஒரே அதான் கனெக்ட் பண்ண புரியறது, பட் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஓகேவா? சோ ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய விருட்சங்கள், ஸ்வர்க்கத்துல இருக்கிறவா வந்து எதை கேட்டாலும் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா அதுல இருக்கிற அந்த மெல்லிய துளிர்கள் இருக்கு இல்லையா, அந்த துளிர்கள் கை மாதிரி இருக்குமா, அதன் மூலமா அந்த பலன்கள் ஆர் பழங்கள் கிடைக்கும். அவ கேட்டதை என்ன கேட்கிறாளோ அதை கொடுக்கும். ஓகே, தே சரணௌ தததௌ, உன்னுடைய பாதங்கள் சரணங்கள் எப்படி இருக்குன்னா, லாஸ்ட் லைன் பாருங்க, தரித்ரேபியா, யாருக்கெல்லாம் இல்லாமையால் கஷ்டப்படுறாளோ, எதெல்லாம் கொஞ்சம் குறைச்சலா இருக்குன்னு தரித்திரர்களா இருக்காளோ, தரித்திரர்கள்னா புவர் அண்ட் நீடி. ஓகே, அவளுக்கு பத்ராம் ஸ்ரீயம், ஸ்ரீயம்னா செல்வம், பத்ராம் ஸ்ரீயம்னா எக்கச்சக்கமான செல்வம். ஓகே, அதை ஸ்ரீயம் அனிஷம், அனிஷம்னா எப்பொழுதும் இடைவிடாம, பகல் ராத்திரின்னு பார்க்காம எப்பொழுதும், ஆஹ்னாய, சாரி அஹ்னாய, அஹ்னாயனா உடனே, கேட்ட உடனே கொடுக்கிறது. எது? உன்னுடைய சரணங்கள். ஓகே, அன்ஹாய, உன்னுடைய சரணங்கள், உன்னுடைய இரு பாதங்கள் எப்படி இருக்கு? எதை கேட்டாலும் யாரு கேட்டாலும், ரொம்ப அவளுக்கு பேர் கிடையாது, சிபாரிசு கொடுக்க முடியாது, ரொம்ப தீனர்களா தரித்திரர்களா ஒன்னும் தெரியாதவாளா இருந்தா கூட அவ அம்பாள்கிட்ட ஒரு விஷயம் வேணும்னு கேட்டுட்டானா, அது ராத்திரியா பகலா அனிஷம் அப்படின்னா எப்பொழுதும் எந்த வேலையிலும் டைம் பார்க்காம உடனே, கொஞ்சம் கொடுக்க மாட்டா, கேட்டதை மட்டும் கொடுக்க மாட்டா, கேட்டதுக்கு மேல கொடுப்பா. அம்பாள் கொடுக்கறது வேற, அம்பாளுடைய பாதங்களே கொடுக்கும். ஓகே, புரிஞ்சுதா? சரி, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்க்கு என்ன அர்த்தம்?
நகை நாகஸ்திரீணாம் கரகமல சங்கோச்ச சசிபிகி. நாக அப்படின்னா ஸ்வர்க்கம், நாகஸ்திரீ அப்படின்னா ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகள். அதனால இந்த தேவதா ஸ்திரீகள், ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இருக்காளே, கரகமல சங்கோச்ச சசிபிகி நகைகி. கரகமலம், அவளுடைய கரங்கள்லாம், கைகள்லாம் எப்படி இருக்கும்னா தாமரை போல இருக்குமா. அத சங்கோச்சம்னா ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறது, கை கூப்புறது. ஓகே, க்ளோஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் சங்கோச்சம்னு ஒரு பேர். So with their closed hands, similar to that of lotus. So lotus like hands அவ கையில கூப்பி வச்சுக்கிறா. ஓகே, அந்த கை கூப்புறதுல அவளுடைய நகங்கள் தெரியறது. ஓகே, அவ கை கூப்புறதுல உன்னுடைய நகங்கள் தெரியறது. அந்த நகங்கள் எப்படி இருக்குன்னா சசிபிஹி சாரி 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 ஒரே ஒரு நிமிஷம். அவ கைய கூப்பி வச்சுட்டு இருக்கா அம்பாள் முன்னாடி. அவ கை கூப்பின்னு இருக்கும் போது எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அம்பாளுடைய சரணங்கள்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கா, பாதத்துக்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ கையெல்லாம் எப்படி இருக்கு? கரகமலம், கரகமல சங்கோச்ச, அதாவது கூப்பின கரகமலங்களால், தாமரை போல் கைகளை அவ கூப்பின்னு இருக்கா. ஓகே ஓகே, சன்லைட் இருக்கும் போது தாமரை எப்படி இருக்கும்? மலர்ந்து இருக்குமா? அப்ப தாமரை மூடின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? மூன் இருக்குன்னு அர்த்தம். அந்த மூன் லைட் ஏது அப்படின்னா அம்பாளுடைய நகம் இருக்கே, அந்த நகத்தோடைய ஜுவாலை மூன் லைட் மாதிரி இருக்காம். சோ நகைஹி சசிபிஹி. ஃபர்ஸ்ட் வேர்ட் நகைஹி, ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்ட் சசிபிஹி. சசினா மூன் லைட், சசிபினா மூன்ல இருந்து வரக்கூடிய லைட். சோ அந்த நக்கத்துல இருந்து வர அந்த பிரகாசம் மூன் லைட் மாதிரி இருக்கு. அந்த மூன் லைட்ல நாகஸ்திரீணாம் கரகமல சங்கோச்சம். மூன் லைட் இருக்கிறதுனால கமலம் விரிஞ்சு இருக்காது, கமலம் மூடின்னு இருக்கும். சோ அந்த தேவதா ஸ்திரீகளுடைய தாமரை போன்ற கைகள் கூப்பி அவ எங்க இருக்கா? தே சண்டி சரணவு, உன்னுடைய பாதங்கள்ட்ட அவ இருக்கா, உட்கார்ந்துட்டு இருக்கா. ஓகே, இத பார்த்தா அந்த அம்பாளுடைய பாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த நகங்களும் பாதங்களும், அது இவ கை கூப்பிண்டு அம்பாள் பாதங்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹசத்த இவ, சிரிக்கிறாப்ல இருக்கான். சிரிக்கும் போது அந்த பிரகாசம் இருக்கே அது மூன் லைட் மாதிரி இருக்கான். ஏன் அது சிரிக்கிறது? இந்த தேவதா ஸ்திரீகள்லாம் ஏதோ ஒரு கல்பக விருட்சத்துக்கிட்ட போய் கேட்டா அது கொடுக்க போறது இல்லையா? தருணாம் திவ்யானாம், டிவைன் ட்ரீஸ் என்ன பண்ணும்? நான் கேட்கறத கொடுக்குமே. எப்படி கொடுக்கும்? ஹலானி ஸ்வஸ்தேபியக கிசலய கராக்ரேண தததாம். ஹெவன்ல இருக்கிற ட்ரீஸ், ஹெவன்ல இருக்கிறவாளுக்கு மட்டும் கேட்கறத அதோடைய டெண்டர் ஷூட்ஸ் வழியா கொடுக்கும், பலன்களா கொடுக்கும். ஆனா தேவ ஸ்திரீகள் அங்க போய் கேட்காம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? சண்டி சரணவு, உன்னுடைய பாதங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இத பார்த்து அம்பாளுடைய நகங்கள் அந்த ட்ரீஸ பார்த்து சிரிக்கிறதா. இதுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன யூஸ் பண்ணிருக்கா? அவளுடைய கை கூப்பின கமலங்கள் மாதிரி இருக்கு. அது which means there's moon in the sky. இங்க அந்த மூன் லைட் எங்க இருந்து வருது? அம்பாளுடைய நகங்கள்ல இருந்து வருது. அம்பாளுடைய மூன் லைட், அதாவது சந்திர பிரகாசம் வரக்கூடிய நகங்களுக்கு முன்னாடி இந்த தேவதா ஸ்திரீகள் கை கூப்பிண்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அந்த நகங்கள் சிரிக்கிறதா. ஏன்? இந்த தேவதா ஸ்திரீகள் கேட்டதை கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? கல்பக விருட்சம் எல்லாம் இருக்கு ஸ்வர்க்கத்துல. ஆனா அவைகள் என்ன பண்ணோம்னா ஸ்வர்க்கத்துல இருக்கிறவா மட்டும் எதை கேட்கிறாளோ அதை கொடுக்குமா. ஆனா அம்பாளுடைய சரணங்கள் எப்பேற்பட்டதா?
கேட்கறதுக்கு மேல அதிகமா கொடுக்குமா, யாரு கேட்டாலும் கொடுக்குமா, எப்ப கேட்டாலும் கொடுக்குமா? புரியுறதா? அதனால அம்பாலோட நகங்கள் வந்து கல்பக விருட்சத்தை பார்த்து அது சிரிக்கிறது. சிரிக்கிறது. ஓகே. சிரிக்கிற மாதிரி இருக்கான். அதுல இருந்து வர அந்த காந்தி, அந்த காந்தியில இவ கையெல்லாம் இங்க வந்து மூடின்னு இருக்கா. அங்க போய் கேட்கறதுக்கு பதிலா இங்க வந்து மூடின்னு இருக்கா. அதை பார்த்து அது சிரிக்கிறதா. ஹசத இவ, சிரிக்கிறா போல் இருக்கு. சோ இப்ப நான் மீனிங் சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப நான் அந்த அந்த ஸ்லோகம் இருக்கிற ஆர்டர்ல நம்ம இப்ப இதை கொலேட் பண்ணி புரிஞ்சுக்கலாமா? ஜெனரலா அந்த ஃபுல் ஸ்லோகத்தோட மீனிங் புரிஞ்சுடுதா? ஓகே. நகைஹி, நகங்களால், நாகஸ்திரீணாம் கரகமல சங்கோச்ச. நாகஸ்திரீணாம் அப்படின்னா தேவதா ஸ்திரீகளினுடைய கரகமல சங்கோச்சம், கரகமலங்கள் மூடி இருக்கின்றன. ஓகே. சசிபிகி, அதுல இருந்து வரக்கூடிய சந்திர கிரணங்கள் இருக்கே, அது 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 எப்படி இருக்கு? தருணாம் திவ்யானாம், அங்க ஹெவன்ல இருக்கிற லோக்கல் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அத பார்த்து ஹசத இவ, சிரிக்கிறா போல இருக்கு. எது? தே சரணௌ, உன்னுடைய இந்த பாதங்கள். ஹே சண்டி, ஹே சண்டிகா தேவி, உன்னுடைய பாதங்கள் இந்த கல்பக விருட்சங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. எதை பார்த்து? உன்னுடைய நகங்கள்ல இருந்து வர அந்த சந்திர கிரணங்களுக்கு முன்பு இந்த தேவதா ஸ்ரீகளுடைய கரகமலங்கள் கூப்பி இருக்கிறத பார்த்து. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் புரிஞ்சுதா? ஓகே. புரிஞ்சுடுதா எல்லாருக்கும்? ஜானகி மணி, லக்ஷ்மி அக்கா, கமலா மேம், பாமா மாமி, புரியுதுப்பா. ஹேமலதா மேம், கிருஷ்ணவேணி மாமி, வேற யாரெல்லாம் இருக்கேள்? மங்களம் மேம், உமா மாமி, மாதங்கி மேம், இன்னொரு ஒரு உமா ஜாயின் பண்ணிருக்கேள், எனக்கு யாரு தெரியலையே. வித்யாஜி, சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. அம்பாளுடைய கையில இருந்து வர அந்த சந்திர பிரகாசம் அப்படின்ற கையில் அந்த இல்ல, கால் நகத்துல இருந்து. ஓகே, காலோட நகத்துல இருந்து வர அந்த பிரகாசம் வந்து சிரிக்கிறது. ஓகே. தேவதா ஸ்ரீகளுடைய கமலத்தை வந்து கை கூப்ப வைக்கிறது. கமலங்கள் பகல்ல தான் விரிஞ்சிருக்கும், ராத்திரியில கூப்பின் தானே இருக்கும். ஓகே. கூப்பின கைகள், கூப்பின மூடிண்ட கமலங்கள் மாதிரி இருக்கு அவளுடைய கைகள். ஏன்னா அங்க சந்திர கிரணங்கள் வருது. சரி. இதை பார்த்து அம்பாளுடைய தே சரணம், உன்னுடைய சரணங்களானது என்ன பண்றது? ஹசத இவ, சிரிக்கிறாப்புல இருக்கு. எதை பார்த்து? ஓகே. தேவானாம் தருணாம், தேவதைகளுடைய மரங்களை பார்த்து. சோ அதுக்கு பேக் ஸ்டோரி என்ன? தேவதை, அதாவது கல்பக விருட்சங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவை. ஆனா யாருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது 3rd லைன்ல. பலானி, பலன்களை, ஆர் பழங்களை. ஸ்வஹா ஸ்தேபியா, ஸ்வஹானா தன், ஸ்தஹா அப்படின்னா இடம். சோ தன்னுடைய இடத்துல, அதாவது இந்த இந்த விருட்சங்கள் எங்க இருக்கு? ஸ்வர்க்கத்துல இருக்கு. அப்ப ஸ்வர்க்கத்துல இருக்கிறவாளுக்கு என்ன கொடுக்கும்? பழங்களை கொடுக்கும். எதன் மூலமாக கொடுக்கும்? கிசலய கராகிரேண தததாம், டெண்டரா இருக்கிற அதோடைய அந்த டெண்டர் ஷூட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அப்படியே என்ன சொல்லலாம், துளிர்கள், அந்த விருட்சங்கள்ல துளிர்கள் இருக்கும்ல, ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய துளிர்கள், அந்த துளிர்கள் வழியாக கேட்கறது அப்படியே பழங்களா மாதிரி கிடைக்குமா. ஆனா யாருக்கு மட்டும் அது அக்சசிபிள்? ஸ்வர்க்கவாசிகளுக்கு மட்டும் அது கொடுக்குமா. ஆனா தேச்சரணம், உன்னுடைய 2 பாதங்கள் இருக்கே, தரித்ரேபியோ, தரித்திரனா இருக்கிறவன் எவனாக இருந்தாலும், பேர் புகழெல்லாம் அவனுக்கு தேவையில்லை, புவரன் நீடியா இருக்கிறவா யாராக இருந்தாலும், பத்ராம் ஸ்ரீயம், வாரி வழங்கக்கூடிய செல்வம், அதை கொடுக்கும். எப்போ? அனிஷம், ராத்திரி பகல்னு இல்லாம எப்பொழுதும். அன்ஹாய தததௌ, உடனே கேட்ட உடனே கொடுக்குமா. நீ வெயிட் பண்ண, ஒரு 20 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லாதான் அம்பாளுடைய பாதங்கள். நீ கேட்டுட்ட, நீ ஒரு தடவை கேட்டுட்ட, இந்தா அப்படின்னு அந்த பலன்களை கொடுத்துருமா. அதனால இவ்வளவு வல்லமை இருக்கிற அந்த சரணங்கள் கல்பக விருட்சத்தை பார்த்து சிரிக்கிறதாம். நீ எல்லாம் என்ன கொடுக்குற, நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற. சோ ஒரு போயட்டிக் இமேஜினேஷன்.
புரியுதா? சரி, 2 காலம் ஆயிடுத்து. யாருக்கெல்லாம் டைம் இருக்கு? எல்லாருக்கும் டைம் இருக்கு. சரி, ஆம், மொத்தம் அக்கார்டிங் டு இந்தியன் சயின்சஸ் எத்தனை சீசன்ஸ் உண்டு நம்மளுக்கு இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்? ஷட்ருத்தவஹா, 6 சீசன்ஸ். இருக்கும். ஓகே, மற்ற கண்ட்ரீஸ்ல ஆர் தி அதர் சைடு ஆஃப் த குளோப் பாக்குற மாதிரி ரொம்ப சில இடத்துல தான் அந்த அளவுக்கு ஹார்ஷ் வெதர். இந்தியன் சப்கான்டினென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லாகியமான ரொம்ப கன்வீனியன்டான வெதர் நம்ம என்ஜாய் பண்றோம் இல்லையா? வெயில் குளிர் ரெண்டுமே ஓரளவுக்கு இன் கம்பேரிசன் டு தி அதர் கண்ட்ரீஸ் மாடரேஷனா தான் இருக்கு இந்தியன் ஏஷியன் சப்கான்டினென்ட்ல. எஸ், இதனால நம்ம எவ்வளவு செழிப்பா இருக்கோம், இங்க எவ்வளோ ஒரு ப்ராஸ்பெரிட்டி. எப்போதுமே மரம் செடி கொடிகள் மூலிகைகள் வளர்றதுலாம் இவ்வளோ இங்கதான். கரெக்டா? சோ இப்பேற்பட்ட அந்த பாரத வருஷத்துல அதனால நிறைய விஷயங்கள் செழிப்பா இருக்கு, தழைச்சுன்னு இருக்கு இன்னமும். சோ இந்த சப்கான்டினென்ட்ல நம்மளுக்கு 6 சீசன்ஸ் உண்டு. ஓகே, இப்ப நம்ம இருக்கிறது என்ன சீசன்? ஆஷாடம். ஆஷாட மாசம். இன்னைக்கு ஆடி மாசம் பிறந்திருக்கு. பட் சோ சம்மர்ல இருந்து ஆரம்பிப்போம். கிரீஷ்ம ருத்து, அடுத்து ரெய்னி சீசன் வர்ஷா ருத்து, அதுக்கப்புறம் ஆட்டம் வரணும் இல்லையா? சோ ஹேமந்த ருத்து, அதுக்கப்புறம் சிஷிர ருத்து, அதுக்கப்புறம் வசந்த ருத்து. சோ 6 சீசன்ஸ். ஓகே, இந்த ஒரு சீசன் எப்ப ஆரம்பிக்கிறதோ ஒரு அந்த வெதர் சேஞ்ச் எப்ப ஆகிறதோ அப்ப எல்லாம் அம்பாளை முக்கியமா கொண்டாடக்கூடிய மாதிரி நவராத்திரின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நவராத்திரி என்ன? ஆஸ்வின மாசம் புரட்டாசி மாசம் வர ஒரு நவராத்திரி தான் நம்ம பெருசா கொண்டாடுறோம். அதுக்கு சாரதா நவராத்திரி ஆர் சரண் நவராத்திரின்னு பேர். சரத் காலம். சரத், அதுக்கப்புறம் சிசிரம், அதுக்கப்புறம் ஹேமந்தம், வசந்தம். இந்த சரத் காலத்துல வரக்கூடிய அந்த நவராத்திரி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆட்டம் சீசன்ல வர நவராத்திரி மட்டும்தான் நம்ம பெருசா கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா உலகம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது வசந்த நவராத்திரி. ஸ்ப்ரிங் டைம்ல செலிப்ரேட் பண்ணக்கூடியது. இப்ப இந்த ரெய்னி சீசன்ல வரக்கூடிய நவராத்திரிக்கு பேரு வாராகி நவராத்திரின்னு சொல்லுவா, இல்ல ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவா. இந்த நவராத்திரி இஸ் டெடிகேட்டட் ஃபார் வாராகி. ஓகே, சரண் நவராத்திரி சாரதா நவராத்திரி இஸ் டெடிகேட்டட் டு ஜென்ரலி அம்பாளுடைய சாரதாங்கிற ஸ்வரூபம் லலித மகா திரிபுர சுந்தரின்னு சொல்லுவா. லலித மகா திரிபுர சுந்தரி மாதிரி இந்த வசந்த நவராத்திரியில சண்டி, அதாவது அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணாலே அந்த ஃபார்ம். ஸோ லலித மகா திரிபுர சுந்தரிங்கிற ஃபார்மோட சண்டிங்கிற ஃபார்ம ரொம்ப உபாசனை பண்ணக்கூடிய காலம் அந்த வசந்த நவராத்திரியில. ஸோ அந்த வசந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா கரெக்டா அது முடியிற அன்னைக்கு ராமநவமி வரும். So Ramanavami will be the 9th day of the Navaratri. It will start from அந்த spring season உடைய அமாவாசை. ஓகேவா? இது ரெண்டும் இருக்கா? இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி வாராகிய ரொம்ப முக்கியமா கொண்டாடக்கூடிய ஒரு காலம். இது தவிர இன்னும் வேற 2 என்ன இருக்குன்னா மாதங்கி நவராத்திரின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, வாராகி நவராத்திரி, மாதங்கி நவராத்திரின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு என்ன? ஒரு நிமிஷம். ஆஷாட நவராத்திரி தான் வாராகியா? ஆமா, வசந்த நவராத்திரியில வசந்த நவராத்திரி வசந்த காலத்துல வரும். ஓகே, அதுல பிரத்யேகமா ஏதாவது அம்பாளோட ரூபத்தை அதுதான் சொல்றேன். அதுல வசந்த நவராத்திரியில சண்டிய ரொம்ப உபாசனை பண்ணுவான். ஓகே ஓகே ஓகே. ஆஷாட நவராத்திரியில வாராகி, அப்புறம்
மாதங்கி பேராக்கிருத்த நவராத்திரிய வந்து ராஜஷியாமலா ஒரு மாதங்கின்னு சொல்வா இல்லையா? ம் அதாவது கையில கிளி வச்சுண்டு வீணம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வரூபம். இது வந்து லலித மகா திரிபுர சுந்தரியோட பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம் இவள. ராஜமாதங்கியோ ராஜஷியாமலான்னு சொல்லுவோம். மரகத பச்சை ஆமா கலர்ல இருப்பா. சோ மீனாட்சி இருக்கா இல்லையா மதுரையில, ம் ஷீ இஸ் கால்ட் ஷாமலா தேவியா ஆமா ஷியாமலா நவராத்திரி. இது தவிர மாக நவராத்திரின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இந்த மாக நவராத்திரிக்கும் ஷியாமலா நவராத்திரிக்கும் பத்ததி இல்ல, இருக்கிறாப்ல தெரியல. நவராத்திரி பூஜா பத்ததி இருக்கிறதுங்கிறது இந்த 3 நவராத்திரிக்கு தான். வசந்த நவராத்திரிக்கு இருக்கு, வாராகி நவராத்திரிக்கு இருக்கு, சரண் நவராத்திரிக்கு இருக்கு. ஓகேவா? சோ அதனால அந்த அதர் 2 நவராத்திரி, ஒரு நவராத்திரி அதர் நவராத்திரி வந்து கார்த்திகை மாசம் ஆரம்பிக்கும் போது ஒண்ணு வரும், இன்னொன்னு வந்து மாக மாசம் மாசி மாசத்துல ஒண்ணு வரும். சோ இது ரெண்டுத்துக்கும் பத்ததி பெருசா இல்ல. ஓகே சோ பத்ததி இருக்கிற நவராத்திரி, அதாவது ரொம்ப உபாசனை பண்றவா கொண்டாடுற வருஷத்துல 3 நவராத்திரியில வந்து ஒண்ணு வந்து வாராகி நவராத்திரி. புரிஞ்சுதா? இல்ல யாருக்கா கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏன்னா நான் கொஞ்சம் நல்ல பாஸ் எடுத்துட்டு சொன்னேன். சோ யாருக்காவது ஏதாவது கண்டினியூட்டி விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். அக்டோபர்ல வர நம்ம வந்து பெருசா கொலு வச்சு பண்றது அது எந்த நவராத்திரி அது? வசந்த நவராத்திரியில சண்டி பாராயணம் நிறைய பண்ணுவா. ஏன்னா தேவி மகாத்மியத்துல அம்பாளே சொல்றா, வருஷத்துல வர இந்த வசந்த நவராத்திரியில யார் என்னுடைய இந்த சரித்திரங்களை சொல்லி என்ன ஸ்துதி பண்றாளோ அப்படின்னு அம்பாளே அதுல சொல்லியிருக்கா. அதனால தேவி மகாத்மிய பாராயணம் ரொம்ப விசேஷம் வசந்த நவராத்திரியில. சாரதா ஓகே நவராத்திரியும் நிறைய பண்ணுவா. சண்டி ஹோமம் நிறைய நடக்கும் வசந்த நவராத்திரி டைம்ல. ராமாயண பாராயணம் நிறைய நடக்கும். அப்படிதான் அதை கொண்டாடுவோம். அதுக்கு கொலுலாம் கிடையாது. சரண் நவராத்திரி தான் சாரதா நவராத்திரி இல்லையா? அக்டோபர்ல வர நவராத்திரி. சரத் காலத்துல வர நவராத்திரி சரண் நவராத்திரி. சரண் நவராத்திரி. ஓகே ஓகே, ஓகே சோ இந்த வாராகிங்கிறது யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா, 2-3 சோர்ஸ்ல வாராகியோடைய ஆரிஜின்ஸ் பத்தி தெரியறது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வராக அவதாரம் எடுத்தார் இல்லையா மகாவிஷ்ணு. வராக அவதாரம் எதுக்கு எடுத்தார்? ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிப்பு அப்படின்னு ஜெயா விஜயாள் அசுரர்களை அவதாரம் பண்ணி அந்த சாபத்தை கழிச்சுட்டு திருப்பி போறேன்னு ஒத்துண்டதுல ஃபர்ஸ்ட் அவ வந்த அவதாரம் இது ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிப்பு. இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணினா, பூமி தேவியை கொண்டு போய் அந்த பிரைமார்டியல் வாட்டர்ஸ்ல கொண்டு போய் வச்சுட்டான். சோ பூமி தேவி மகாவிஷ்ணுவை ரொம்ப ஸ்துதி பண்றா. அப்போ அவர் என்ன அவதாரம் எடுத்துட்டு வர்றாருன்னா வராக அவதாரம், அதாவது பன்றி முகம். அந்த கோரை பற்களால வந்து அந்த பூமிய அந்த ஜலத்துல இருந்து தூக்குறார், கரெக்ட் தூக்கி அந்த கோரை பற்கள்ல வைக்கிறார். சோ இது இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். வசதி கரெக்ட் தர்ஷன சிகரே கேசவா அஷ்டபதியிலையும் வரும். இல்ல இந்த 3வது சௌந்தர்ய லஹரியில கூட வருமே இந்த முரரிப்பு வராஹஸ்ய பவதி ஆமா, அப்படின்னு. முரரிப்பு வராஹஸ்ய பவதி. ஓகேவா? சோ பூமிய வந்து தூக்கி காப்பாத்துறார். அப்போ காப்பாத்தினதுக்கு அப்புறம் பூமி தேவியும் மகாவிஷ்ணுவும் பூமி தேவி வந்து மகாவிஷ்ணுவுக்கு இன்னொரு பத்னி இல்லையா? மகாலட்சுமி எப்படி ஒரு பத்னியோ, இன்னொரு கான்சார்ட் யாரு மகாவிஷ்ணுவுக்கு? பூதேவி. சோ அப்ப வந்து அவ சொல்றாளா, உனக்கு எப்ப தேவைப்படுறதோ உன்னுடைய சக்தியா நான் ஆவிர்வவிப்பேன். சோ அப்படி வந்தது வாராகின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, ஒரு விதமான ரெஃபரன்ஸ் வைஷ்ணவா டெக்ஸ்ட். நம்மளுக்கு சாப்தத்துல கிடைக்கிற ரெஃபரன்சஸ் என்ன அப்படின்னா, தேவி மகாத்மியத்துல இந்த சண்டமுண்ட வதம், சும்ப நிசும்ப வதம், ரக்தபீஜ வதம்லாம் வரும்போது வராக தேவருடைய சக்தியா இருக்கிறது வாராகி அப்படிங்கிறதுனால வராகருக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் உண்டு? மனுஷ சரீரம் போர் மண்டையா அது அப்படி சொல்லக்கூடாதுடா. வராக முகம், அதாவது பன்றி முகம். சோ அம்பாள் அந்த ரூபத்தை எடுத்துக்கிறா. ஓகே, சோ அவளை சப்த மாத்திருக்கால ஒருத்தரா சொல்லுவா. 7 அம்பாளுடைய முக்கிய சக்தி அம்சத்துல ஒருத்தியா வாராகி இருக்கா. லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்மளுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கிடைக்கிறதுனா, அம்பாளுடைய ஆர்மியோட கமாண்டர் இன் சீஃப் வாராகி. தண்டநாதா புரஸ்கிருதா,
அதாவது 5 அடுக்குகள் இருக்கும் தேர்ல தண்டினி, தண்டநாதான்னு இவளுக்கு பேர். இவ அம்பாளுடைய ரதத்துக்கு முன்னாடி போறா. she is as the commander in chief of the சக்தி சேனா அப்படின்னு ரெஃபரன்ஸ் பாக்குறோம். ஓகே, வாராகி வந்து கொஞ்சம் உக்ரமான ஃபார்ம் தான். இப்ப லலித மகாத்ரிபுர சுந்தரி ரொம்ப சாந்தமான ஃபார்ம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவளோட ஐகானோகிராஃபி பாருங்க, சிரிச்சுண்டு ரொம்ப பிரசன்னமா. அவளுடைய வஸ்திரங்கள் பாருங்க, நம்மளுக்கு பார்த்தா அப்படியே மங்களகரமா இருக்கிற மாதிரி வஸ்திரங்கள் இப்படிதானே இருக்கும் ஜெனரலி அம்பாளுடைய ஐகானோகிராஃபி. ஆனா வாராகியோடைய ஐகானோகிராஃபி எப்படி இருக்கும்? முகம் வந்து பன்றி முகம், கையில வந்து பயங்கர முசலம் கேட்டகம்னு ரொம்ப பயங்கரமா எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இல்லையா? பாத்திருக்கேல்ல வாராகியோட ஐகானோகிராஃபி? ஒரு நிமிஷம் வெல் ஷேர். என்னப்பா? இல்ல, இந்த கடல் இல்லப்பா, இந்த பிரைமார்டியல் வாட்டர்ஸ். மகாவிஷ்ணு ஒரு கடல்ல இருக்காருல, அந்த கடல் இல்ல. இந்த ஐகானோகிராஃபி எல்லாம் பாருங்க, பழைய சிற்பங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் அவளை டிஸ்கிரைப் பண்ணிருக்கு இல்லையா? பழைய சிற்பங்கள் தான் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். இதெல்லாம் புதுசா வரைஞ்ச படங்கள், பழைய காலத்து சிற்பங்கள் தான் ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தேன்னா இது எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து டிபெட்டன் வாராகி, பை த வே, வஜ்ர வாராகி. ஓகே, சோ ரொம்ப ஒரு கோரமான ஒரு ஸ்வரூபமாவும் ரொம்ப ஒரு மாஸ்குலைன் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வரூபமாவும் தான் வாராகிய பாக்குறோம். இத பத்தி மேற்கொண்டு சாப்தத்துல பாவனோபனிஷத்னு ஒரு உபனிஷத் இருக்கு. ஓகே, அதுல நம்மளுடைய உடம்புல மாஸ்குலைன் எனர்ஜி which runs in the right side of our body and the feminine energy which runs in the left side of our body ன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? the right side of our bodyல இருக்கிற மாஸ்குலைன் எனர்ஜிக்கு அத்தி தேவதை வாராகின்னு சொல்லப்பட்டிருக்கு. So what does masculine energy stand for? It stands for decision making. சில விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா ஒரு சர்டன் லெவல் ஆஃப் அரகன்ஸ் அண்ட் அக்ரெஷன் நம்மளுக்கு தேவை. அந்த சக்தி வந்து வாராகி. ஓகேவா? டெசிஷன் மேக்கிங், ஆக்ஷன் டேக்கிங், ப்ரொடெக்டிங், பீயிங் ஏபிள் டு ஃபேஸ் யுவர் ட்ரூத். உங்களுக்கு உபயோகப்படாத ஆர் தோஸ் பார்ட்ஸ் ஆஃப் யூ விச் யூ நீட் டு ஷெட், விச் யூ நீட் டு கில், இதுக்கெல்லாம் ஒரு அக்ரெஷன் வேணும். இந்த சக்தியை ரெப்ரசென்ட் பண்றதுதான் வாராகி. சோ வாராகியை எப்படி உபாசனை பண்ற அந்த மந்திரமே வந்து ஒரு 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 இந்த பே ஓட்டுற மந்திரம் மாதிரி தான் இருக்கும். ஐ மீன், நான் ரொம்ப கலோக்கியலா சொல்றேன், தட்ஸ் நாட் ஹவ் ஐ மீன் டு சே, பட் அந்த மாதிரி. அதாவது ரொம்ப அம்பாள் வந்து உக்ரம்ங்கிறது நம்மளுக்கு அந்த மந்திரத்திலே புரியும். சோ எதுக்கு இந்த ரூபம்? சாந்தமா இருக்கிற அழகா இருக்கிற அந்த ஸ்வரூபத்தை விட்டுட்டு ஏன் இந்த ஸ்வரூபம் அப்படின்னா, ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அழுக்கு அப்படிப்பட்ட அழுக்கு எத்தனை ஜென்மாவா தேக்கி வச்சு எத்தனை கர்ம வாசனைய வச்சுண்டு நம்ம எப்படி இருக்கோம்னா, we are so stuck in this சம்சார சாகரம். நம்மளை புடிச்சு இழுத்து நம்மளோட கான்சியஸ்னஸ்க்கு நம்ம பண்றத, நம்மளுடைய உண்மைய நம்ம கண்ணு முன்னாடி வர வைப்பாங்க. she will bring to our awareness எதெல்லாம் நீ விடணும், எதெல்லாம் நீ புடிச்சுக்கணுங்கிறது அந்த நம்மளுடைய உண்மையை நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கக்கூடிய சக்தி அவர். சோ அதனால இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு, தீரா இன்னைக்கு தேதியில வாராகியே நிறைய பேர் போய் பூஜை பண்றாரா? ஏதாவது தீராத கஷ்டம் தீரணும்னா போறான். ஓகே, இப்போ பிளாக் மேஜிக் அப்படி இப்படின்னு எங்க யூஸ் பண்றானா அதுக்கு ஆன்டிடோட்டா வாராகியோட சக்தியை யூஸ் பண்றான். அப்படின்னா பிகெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கெட் ரிசால்வ்ட் பை வாராகியோட இன்வகேஷன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது லௌகீகமா மட்டீரியல் வேர்ல்டுக்கு தேவையான ஒரு இன்வகேஷன். பட் வாராகி எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னா, வாராகி இஸ் ஹியர் ஃபார் அஸ். ஓகே, நமக்குள்ள இருக்கிற அந்த அக்ரெஷனா, ஆக்ஷன் டேக்கிங், டெசிஷன் மேக்கிங், அந்த மாஸ்குலைன் சைடு அது ரொம்ப தேவை.
நம்ம யூனோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாஃப்ட் அண்ட் நர்ச்சரிங் அண்ட் காமா இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவைப்பட்டா நம்ம எப்படி இருக்கணும், ஆக்ஷன் டேக்கிங், டெசிஷன் மேக்கிங் அண்ட் அந்த ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ப்ரைட் அண்ட் அரகன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். யாரும் ஆச்சாரிய பிரசாந்த் பேசியிருந்தா அந்த ஸ்பீச் கேட்கல, அதுல ஜஸ்ட் அந்த லைன் பார்த்தேன். ஆத்துல இருக்கிறவா ஸ்திரீயா இருக்கக்கூடாது, தேவியா இருக்கணும் அப்படின்னு, அம்பாளா இருக்கணும் அப்படின்னு ஒரு லைன் அதுல போட்டிருந்தது அந்த போஸ்டர்ல. ஆக்சுவலி அந்த லைன் கெப்ட் ரன்னிங் இன் மை மைண்ட் ஃபார் ஒரு 5 days ஆக்சுவலி. ஸ்திரீயா இருக்கிறதுனா என்ன, நானும் ஒரு ஃபீமேல் அப்படின்னு இருக்கிறது இஸ் ஸ்திரீயா இருக்கிறது. அம்பாளா இருக்கிறதுனா என்ன, you nurture where nurturing is required, you protect where protection is required, you control where control is required, இல்லையா, you step back where that is required. டோட்டல் அவேர்னஸ்ல நம்ம பண்ற ஒரு ஒரு ஆக்ஷனும் அப்சல்யூட் கான்சியஸ்னஸ், அப்சல்யூட் அவேர்னஸ்ல பண்ணோம்னா அப்ப we will know அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலி அந்த இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும். அப்போ அதுக்கு நம்ம கிட்ட ஆல்ரெடி we are born with that. நம்மளுடைய ரைட் சைட்ல வாராகியோட சக்தி ஓடுற மாதிரியும் லெஃப்ட் சைட்ல குருக்குல்லாவோட சக்தி ஓடுற மாதிரியும் தேவி நம்மள ஆல்ரெடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டா. இப்ப அதை ஆக்டிவேட் பண்ணி அவேக்கன் பண்றதுன்னு ஒரு காரியம் இருக்குல்ல, அதுக்குதான் இந்த வாராகி நவராத்திரி. இதுக்கு அடுத்து வர சரத் நவராத்திரி. சரத் நவராத்திரியில அம்பாள் எப்படி உபாசனை பண்ண போறோம், சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா பட்டுப்பாவாடை கட்டின்னு இருக்கிற, பூவெல்லாம் போட்டுன்னு இருக்கிற, அப்படியே பார்த்தா கையெடுத்து கும்பிடலாம் தெய்வம்னு சொல்லக்கூடிய ஃபார்ம்ல சரத் நவராத்திரியில அவளை உபாசனை பண்ணோம். பட் இப்ப அவளை எப்படி இம்பைப் பண்ணோம், சங்கம் சக்கரம் கேட்டகம் முசலம்னு அடிதடி சண்டைக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து ரெடியா இருக்கிற அம்பாளை உபாசனை பண்றோம். எதுக்கு, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வெளியில இருக்கிற பிரச்சனையும் தீரணும். தீர்ந்தாதான் நம்ம உள்ளுக்குள்ள we can look within ourselves. ஸோ வெளியில இருக்கிற பிரச்சனையும் எனக்கு சரியாகணும், தீராத கஷ்டங்கள் தீரணும். உள்ளுக்குள்ளேயும் நான் என்னவா ஆகணும், ஐ ஷுட் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் அப், டேக் கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப். அம்பாளா இருக்கணும், ஆத்துல ஸ்திரீயா இருக்கிறத விட்டுட்டு. ஸோ இதுக்கு யாரு நம்மளுக்கு பேக்கப்பா இருப்பானா, வாராகி தான். ஸோ பெரிய அப்படியே இனிசியேஷன் வேணும், மந்திரங்கள் வேணும், ஜபங்கள் வேணும் சொல்லல. வாராகின்னு 5 தடவை அவ பேரை சொன்னாலே போதும், முடியாத காரியம் கூட முடிஞ்சிடுங்கிற அளவுக்கு புராணங்கள்ல ரெஃபரன்சஸ் இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லா அவளுடைய பிரசன்ஸ். ஸோ ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்யூஷன் தெரியல, ஏதோ பிரச்சனையில மாட்டின்னு இருக்கோம், தீர்வே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னா have to remember Varahi, just chant her name 5 times. Varahi, 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 Varahi. இந்த 5 அப்படிங்கிற நம்பருக்கும் வாராகிக்கும் நிறைய சம்பந்தம் சொல்லுவா. அவளுக்கு பஞ்சமின்னு ஒரு பேரே உண்டு. ஓகே, சோ அவ பேரை 5 தடவை உச்சாரணம் பண்ணாலே போதும், தீராத காரியம் நடக்காத காரியம் கூட நடந்துடும் அப்படின்னு சொல்லுவா. சோ அவளுடைய சக்தி ரொம்ப டாமினண்டா இருக்கக்கூடிய டைம் தான் இந்த வாராகி நவராத்திரி. சோ நவராத்திரியில யூஸ்வலி என்ன பண்ணுவா, சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது, சஹஸ்ரநாம பாராயணம் பண்றது, இதெல்லாம் எல்லாரும் பண்ணுவா. சோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. பட் இந்த 9 நாள்ல ஒரு நாளாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஜஸ்ட் சிட், கண்ணை மூடிண்டு வாராகியோடைய அந்த ரூபத்தை ஜஸ்ட் லுக் அட் இட், ஜஸ்ட் மெடிடேட். அவளுடைய அந்த நாமா உச்சாரணம் பண்ணுங்க, இனஃப். நம்மளுக்கு அந்த சக்தி கிடைச்சிடும் நெக்ஸ்ட் இயர் வாராகி நவராத்திரி வர வரைக்கும். எஸ், ஏன்னா அவளுடைய பிரசன்ஸ், அவ வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து அவ ஏன் அதை பண்றான்னா நம்மள மோட்சத்துக்கு இழுத்துன்னு போறதுக்கு அவ இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். நீ எத்தனை நாள் இங்கே மாட்டின் முழிப்ப, மேல மேல நீ போக வேண்டாமான்னு அவ புடிச்சு இழுத்துன்னு போவாளாம். சோ we should be ready to become ஒரு முமுட்சுவா இருக்கணுங்கிறதுனால நம்ம கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறாளாம். தீர்த்து வச்சு நீ யாருன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கோன்னு நம்மளோட ரிஃப்ளெக்ஷனே நம்மளுக்கு காட்டுவாளாம். அதனால புத்திசம்ல ஷீ இஸ் வெனரேட்டட் வெரி மச். ஏன்னா ரொம்ப ஸ்டான்ச் புத்திஸ்ட் வந்து தே ஆல்சோ சீக் நிர்வாணா தான். அவளுடைய ஃபைனல் பிளேஸ் டு பி இஸ் ஆல்சோ மோக்ஷா தான். அப்போ அதுக்கு தே கண்டெம்ப்ளேட் ஆன் வாராகியோட ஒரு ஃபார்ம் வஜ்ர வாராகின்னு, ரொம்ப ஃபியர்ஸான ஒரு ஃபார்ம். உங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும், இந்த மோட்சத்துல இருக்கிற அந்த ஆப்ஸ்டிக்கிள்ஸ் எல்லாம் போகணும்னா வாராகி தான் ஹெல்ப் பண்ணுவான்.
ஸோ அந்த ஆப்ஸ்டக்கிள் ரிமூவிங்கிறது இட்ஸ் நேச்சுரல் டு ஹர். அவளுடைய குவாலிட்டிஸ் நேச்சுரலா இருக்கிற அந்த குவாலிட்டிஸ். The obstacle removal is not for us to sit and enjoy in this samsara. The obstacle removal is for us to evolve. ஏன்னா நம்ம அம்பாளை போய் அடையணுங்கிற பாதையில நம்ம போக ஆரம்பிச்சாச்சு. இன்னும் எத்தனை ஜென்மா கழிச்சு போவோம்னு தெரியாது, பட் she will lead. சோ அதுக்கு அவ கை கொடுப்பா, வாராகியா இருந்து கை கொடுப்பா. அதனால அவளை புடிச்சுக்கணும். புரியுறதா? சோ உங்களுக்கு எப்பெல்லாம் முடியறதோ இந்த நவராத்திரி காலத்துல, ராத்திரி வேளையில தான் எஸ்பெஷலி வாராகிய ரொம்ப உபாசனை ரொம்ப பயங்கரமா பண்றவள ராத்திரி வேளையில தான் அவளுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவா. ஸோ ஈவினிங் டைம்ல உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ ஒரு விளக்கேத்தி வச்சு ஜஸ்ட் சிட் வித் ஹர் ஃபார்ம். இன்டர்நெட்ல எவ்வளவோ போட்டோஸ் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எது ரொம்ப கனெக்ட் ஆகுதோ, எது ரொம்ப ரெசனேட் ஆகுதோ அந்த ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் சிட் வித் ஹர் பிரசன்ஸ். அவ்வளவுதான், போதும். மோர் தென் இனஃப். ஓகேவா? ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லி இதை பத்தி ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் தான் நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இது பெரிய உபாசனம் அதெல்லாம் இருக்கு, நம்மளுக்கு அவ்வளோலாம் இன்டெப்தா போகணுங்கிறதே இல்லை. த ஒர்க் கெட்ஸ் டன் வித் திஸ் சிம்பிளா. ஓகேவா? சரி, பாப்போமா அப்ப நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ. ஆ ராம் ராம்பா. ஓகேப்பா. ராம் ராம். ராம்.